ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷலாக அவல் பொரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அவல் பொரி, அதுக்கு 1 டம்ளர் வெல்லம், 3க்கு 1. இது தொட்டுக்கிறதுக்கு அரிசி மாவு, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, கொஞ்சமாக நெய் எடுத்து கொஞ்சம் விடுறதுக்காக நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை நான் அந்த 1 டம்ளர் வெல்லத்தை கரைய விட்டு வடிகட்டி இப்போ பாகு காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நமக்கு ஜவ்வு மிட்டாய் பாகு வரணும். நம்ம உருட்டை வரணும். அந்தளவுக்கு பாகு வரட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உருட்டை வந்துருச்சு. இதுதான் பதம், நமக்கு ஜவ்வு மிட்டாய் பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, அந்த பொரியை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக பிடிக்கும்போது பார்க்கலாம். நான் வானிலையிலேருந்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கையில் கொஞ்சம் அரிசி மாவு தொட்டுட்டு, கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து நிதானமாக உருண்டைகளாக பிடிச்சிட்டு பார்க்கலாம். நான் உருண்டைகளாக உருட்டிட்டேன். முதல் ஷேப்லெஸ்ஸாக உருட்டிட்டு அப்புறமா நம்ம ஷேப்பாக உருட்டிக்கலாம். நம்மளோட அவல் பொரி உருண்டை தயார்.